கோர்ட்ல நடந்த விஷயமும், வெளியில யாருமே சொல்லப்படாத ரகசியம் தான் இப்ப முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஜனநாயகன் படத்த பத்தி தான் முழுக்க பேச போறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ல நடந்த விஷயமும், வெளியில யாருமே சொல்லப்படாத ரகசியம் தான் இப்ப முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ட சொல்லிருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகனுக்கு வந்து தணிக்கை குழு வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை பண்ணதுல இன்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில 10:30 மணிக்கு எப்பவும் போல தீர்ப்புலாம் வந்துருச்சுங்க. தீர்ப்பு வந்து சாதகமா வந்துச்சு. நீதிபதி பி.டி. ஆசா அவர்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்ப தான் குடுத்திருந்தாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க 2வது சென்சார் குழு வந்து இத எப்படி மேல்முறையீடு தான் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த ஒரு சட்டம் தெரிஞ்ச அங்க இருக்கிற அந்த கோர்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு நல்ல வல்லுநர்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல என்ன ஒரு கருணாநிதித்தனம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அங்க முழுக்க முழுக்க கோர்ட்ல இருந்து வந்த விஷயத்த தான் நம்ம பேச போறோம். இப்போ ஒரு படம் வந்து தணிக்கை சான்றுக்கு போய் எங்களுக்கு அதை நிராகரிச்சு 4 பேர் வந்து ஒத்துக்கிட்டு ஓகே பண்ணத ஒருத்தர் மட்டும் மறுத்து வேற ஒரு கருத்தை சொல்லி அப்படி இருந்தும் அந்த ஒருத்தருக்காக இன்னைக்கு மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு ஜனநாயகனா இருக்கு அப்படின்போது நீதிபதி அவர்கள் தெளிவாவே கேட்டிருக்காங்க. மெஜாரிட்டி அதிகமா இருக்கும்போது நீங்க குடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கோர்ட்ல நடந்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பி.டி. ஆசா அவர்களுடைய ஒரு நல்ல தீர்ப்பு வெளிவந்த சில நிமிடங்களிலே வந்து பாத்தீங்கன்னா, அந்த தணிக்கை குழு அப்படின்றது மேல்முறையீட்டு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு நீங்க கேட்கலாம். இதுல என்னங்க பெரிய விஷயமா இருக்கு? அவங்க அதை பண்ணத்தானே போவாங்கன்னு நீங்க கேட்கலாம். இப்ப மேல்முறையீடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த மேல்முறையீடு அவங்க கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு சரியா இல்லங்க. நாங்க மேல்முறையீடு போறோம்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லும்போது அதை மனுவா மாத்தி தான் நம்ம வந்து அதை கொடுக்க முடியும். வாயில சொல்லிட்டோம்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது அந்த மனு ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட நிலையில் இருந்தது எப்படி அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வியே. ஏன்னா இப்போ ஒரு மனு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேப்பர் ரைட் வேணும். அதுக்கான அவங்க சான்றிதழ் அவங்க கொடுக்க போற தீர்ப்புக்கான அந்த ரைட்டிங்ல எல்லாமே வேணும். அப்ப எல்லாத்தையும் நீங்க எப்படி முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னடா அது ஒரு தீர்ப்பு வந்து இன்னைக்கு நீதிபதி என்ன கொடுக்க போறாங்கன்னு நாடே எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வியை போது சென்சார் வார்டுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அவங்க எப்படி அந்த மேல்முறையீட்டு அந்த விசாரணையை மனுவா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அந்த மேல்முறையீட்டு மனுவை பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியானோனே அவங்க ஆல்ரெடி தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு போது தாக்கல் பண்ண உடனே வந்து அதை விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து பிற்பகல் அதாவது 12 மணிக்கு மேல விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிருவாங்க. எப்பவும் போல இந்த ஒரு சட்ட கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஐபி அரெஸ்ட் பண்றதுக்கோ, இல்ல முக்கியமான கேஸ விசாரிக்கிறதுக்கோ அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒரு பெரும் பேசுபொருளா இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன் போது சனி ஞாயிறு லீவா போகும். அப்ப ஆல்ரெடி திங்கக்கிழமை தாங்க இப்ப யாருக்கோ ஜாமீனே வாங்கணும்னா கூட திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரி ஒண்ணு போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா தீர்ப்பு வந்துருச்சு, மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. பிற்பகல்ல மேல்முறையீட்டு மனு விசாரிக்க வருது. அந்த பிற்பகல்ல மேல்முறையீட்டு மனுல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். தணிக்கை குழு ஒரு பக்கமும், ஜனநாயகன் படத்தரப்பு படக்குழு ஒரு பக்கமும் வாதுவாங்க. மாத்தி மாத்தி வாதாடுவாங்க. அந்த மாத்தி மாத்தி வாதாடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் வாதத்தை கேட்பாங்க, மறுபக்கம் வாதத்தை கேட்பாங்க. நீதிபதி வந்து தலைமை நீதிபதிக்கு போயிருச்சு. இந்த பெஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, தலைமை நீதிபதி பெஞ்ச் அங்க போயிருச்சு. அப்ப அந்த தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு போன உடனே இப்ப ஆசா அவர்களுடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஒரு வாதங்கள் முடியறதுக்கே வெள்ளிக்கிழமை முடிஞ்சிரும், ஃபைனல் ஆயிரும். இப்ப எத்தனையோ தீர்ப்புகள்ல கூட நீதிபதி வீட்டுக்குலாம் போய் கூட தீர்ப்பு வாங்கியிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதெல்லாம் அவசர காலங்கள். இது வந்து திரைப்படம் தானே, இதுக்கு என்னத்த நம்ம அவசரத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க சென்சார் குழு அப்படின்னா, எங்களுக்கு இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கிறதே திங்கக்கிழமை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சனி ஞாயிறு லீவு விட்டுட்டு திங்கக்கிழமையான அந்த சனிக்கிழமை வந்து 10ஆம் தேதி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 11, 12ஆம் தேதி திங்கக்கிழமை. திங்கக்கிழமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். திரு விஜய் அவர்களுக்கான சிபிஐ சம்மன் வழங்கக்கூடிய ஒரு நாள். அப்படின்னா அங்க டெல்லியில சிபிஐ சம்மன், இங்க கோர்ட்ல ஜனநாயகன் தீர்ப்பு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பின்னப்பட்ட சதிவலை அப்படின்ற மாதிரியும் எங்கேயோ கூட்டு சதி நடக்குதோ அப்படின்னு தான் நமக்கு தோணும். இதெல்லாம் யோசிக்கும் போது இன்னைக்கு ஜனநாயகன் படக்குழு வந்து வினோத் அவர்கள் சார்பா ஏற்கனவே எங்களுக்கு பொருளாதார நஷ்டம் பெருமளவுல ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். எந்த தியேட்டர்னாலும் சரி, பராசக்தி ரிலீஸ் ஆகிற போற தியேட்டர்னாலும் சரி, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற போற தியேட்டர்னாலும் சரி, முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட பேனர் மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பேனர்லாம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு நீங்க கேட்கலாம், பயந்தவங்க வைக்கலையா அப்படின்லாம் கேட்கலாம். ஏன்னா அது எப்பவும் போல இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியும் இது வந்து அடுத்த நாள் தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போற இந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு இது பராசக்தி படத்துக்கு ஏன் அவங்க அவ்வளவு தூரம் பேனர் வைக்கல? இன்னைக்கு விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஜனநாயகன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆகல அப்படின்னா நாங்க வந்து பராசக்தியோட பேனர் கிழிப்போம், தியேட்டரை உடைப்போம், நாங்க வந்து மாடியில இருந்தெல்லாம் குதிச்சிருவோம், டிவிக்கு கூடிய ஆட்டிட்டே குடிப்போம் சொல்லிட்டுலாம் ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பான். நிறைய சேனல்ல இந்த பையன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். நம்ம சேனல்ல கூட நேற்று நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்ப இதெல்லாம் இவங்க செய்யும் போது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாகவும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஐ மீன் நான் வந்து எந்த எதிரில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சொன்னேன்னு புரியும். அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்மளே வந்து ஒரு கோடு போட்டு கொடுக்குறோமோ, இவங்க வந்து சும்மா சொல்லிட்டு என்னமோ போயிருவாங்க. பாவம் சின்ன பையலுக்கு அவ்வளவுதான். ஏன்னா இப்ப டிவிக்கு கட்சிக்கு கெட்ட பேர் வரும், தலைவருக்கு கெட்ட பேர் வரும், இதனால வந்து பெரிய பேக் வரும் அப்படின்றது வந்து இன்னும் அவங்களுக்கு புரியல. இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அங்க எதிரில் இருக்கிறவங்க நிஜத்துக்கே செஞ்சுட்டு ஈஸியா அவங்க மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றது ஏன் இவங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்றது தெரியல. இன்னைக்கு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு படம் ஜனநாயகம் முறையில இன்னைக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. கேஸ் வந்து தீர்ப்பாயிட்டு இருக்கு, மேல்முறையீடு போயிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகிற தேதி தான் எங்களுக்கு பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு மக்களே வந்து எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரு புசி ஆனந்த் அவர்கள் பிள்ளையார்பட்டியில போய் சாமி கும்பிட்டுட்டு பயங்கரமா தேங்காய்லாம் கிட்டத்தட்ட 100 கணக்கான தேங்காய் உடைச்சு
ஒரு பெரிய வழிபாட்டுல இருக்காங்க. பொதுமக்களுமே இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல வந்து அன்னதானம் குடுக்குறது, பொங்கல் வைக்கிறது. இன்னும் நீங்க பார்க்கலாம். இந்த மேல்முறையீட்டு மனு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்னாடியே, தீர்ப்பு நல்லபடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, போற வர மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஸ்வீட் குடுக்குறது. இதெல்லாம் பார்க்கும்போது, ரைட் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாரி சென்சார் குழு உள்ள புகுந்து மேல்முறையீட்டு மனுவ தாக்கல் பண்ணிட்டாய்ங்க. ஒண்ணும் பரவால்ல. இன்னைக்கு சென்சார் குழுவுல வந்து இன்னைக்கு குஷ்பு அவர்கள் இருக்காங்க. ஆர்.கே. சுரேஷ் எல்லாம் இருக்காப்ல. ஏன் இவங்கலாம் இருந்தும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுக்கல? இன்னைக்கு திரைத்துறையில நெறைய பேர் சப்போர்ட் குடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரவி மோகனை பத்தி நம்ம பேசி ஆகணும். அவர் வந்து எதிர்த்தரப்புல இருக்கிற அந்த படத்தோட ஹீரோ, வில்லன் அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும், இன்னைக்கு ஜனநாயகனுக்கு சப்போர்ட்லாம் குடுக்குறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நெறைய பேர் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிம்பு, நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இப்ப சிம்புவ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்புவோட ஒரு 3 படத்துக்கு முழுக்க முழுக்க குறிப்பா மாநாடு படம். அந்த படத்த வந்து வெளியிட விடாம நெறைய பேர் தடுத்திருப்பாங்க. அந்த ஒரு படத்துக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணவரு நம்ம விஜய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு வகையில இன்னைக்கு சிம்பு அவர்கள் உண்மையா அந்த நன்றியெல்லாம் மறக்கல அப்படின்றது தெரியுது. இந்த மாரி நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல விஜய் ஏன் மௌனமாவே இருக்காரு? அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கிட்டு வேற சிபிஐ வந்து வா வான்னு கிட்னி எடுக்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்போது, ஏன் இன்னும் விஜய் வந்து வாய திறக்கவே மாட்டேன்றாரு? என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு கேட்குறாங்க. இப்ப அவர் பேசி என்னங்க ஆவப்போது? அவர் பேசினாலும் ஒண்ணுதான், பேசாட்டினாலும் ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து படத்தோட தீர்ப்புக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து நடிச்சு குடுக்குற வேலை நடிச்சு குடுத்து முடிச்சுட்டு, ஆடியோ லான்ச்ச முடிச்சுட்டு, ப்ரமோஷன முடிச்சுட்டு, அவரோட வேலையில அவர் இருக்காரு. சரிங்க படத்த பத்தி தான் அவர் எதுவுமே பேசல. இங்கிட்டு சிபிஐ வந்து கூப்பிடுறாங்க. அத பத்தியாவது ஏதாவது பேசுவாரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமே இப்போதைக்கு விஜய் அவர்கள் பேசாம இருக்கிறது தான் நல்லது. அது ஏன்னா அவரோட கரியர வந்து கண்டிப்பா அது பாதிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நாளும் கூட. ஜனவரி 9 அப்படின்னும்போது இன்னைக்கு தேமுதிகவோட மாநாடு போடுறாங்க. கடலூர், வேப்பூர் அந்த ஒரு மாவட்டத்தில போட்டுட்டு இருக்காங்கன்னும்போது, ரொம்ப பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாநாட்ல வந்து இன்னைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட மாவட்ட செயலாளர்கள்லாம் அந்த குலுக்கல் முறையில பேப்பர்லாம் குடுத்து எழுதி குடுங்கன்னு சொல்லி வர்ற ஒரு லிஸ்ட்ல கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் 75%க்கு மேலயும் நீங்க டிவிகேல போய் சேர்றது தான் நல்லதுன்னு சொல்ற மாரி சொல்லியிருப்பாங்களாம். என்னங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 சாய்ஸ்ல வந்து இன்னைக்கு 3 சாய்ஸ் எப்படி உங்களுக்கு நீங்க வைக்க போச்சு? ஏங்க டிஎம்கே வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள எவ்வளோ தூரம் ஒரு இழிவா பேசின ஒரு கட்சி, ஒரு வீணா போன வடிவேலு அப்படின்னு ஒருத்தவர வச்சு எவ்வளோ தூரம் வந்து உங்களால மானபங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு பேசிய ஒரு கட்சிய வந்து இன்னைக்கு நீங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் சொரணையே இல்லையா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்குறாங்க. அது போக இன்னைக்கு விஜயகாந்தோட தொண்டர்களா இருந்தவங்க பாதி பேர் வந்து இன்னைக்கு டிவிக்கெல்லாம் ஜாயினே பண்ணிட்டாங்கன்னு போது, இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்க போற அந்த ஒரு கூட்டணி அப்படின்றது ரொம்பவே பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இன்னும் இழுபறி நீங்க என்னன்னு கேட்கலாம். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில பாஜகவோட நயினார் நாகேந்திரனும், இபிஎஸும் சேர்ந்து வாங்க நண்பரோட 3 சீட் விளையாடுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்னும் எங்களுக்கு வந்து 2, 3 சீட்டெல்லாம் குடுங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம மாநாட்ல கவனமா இருந்தா கூட நம்ம பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து இந்த பக்கம் எங்களுக்கு 2, 3 சீட்ட குடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இழுபறியில முடிஞ்சாலும், அவங்க நைட் நடக்க போற அந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேல நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த விஜய் பிரபாகரன் தம்பி சொல்லியிருப்பாப்ல, ஜனவரி 9 எங்களுக்கான கிளைமேக்ஸ நாங்க சொல்லுவோம் அப்படின்னு. ஆனா சில பேர் சொல்றாங்க, இல்லங்க அவங்க அறிவிக்கிறதெல்லாம் சிரமம். ஏன்னா கூட்டணி தொகுதி பங்கீடுன்றது இழுபறியில போயிட்டு இருக்கு. ஏன்னா நேத்து சேர்ந்த பிஎம்கேக்கு 18 சீட்டு குடுக்குறாங்களாம். அப்ப எப்போ இருந்து இருக்கிற என்டிஏ கூட்டணியில இருக்கிற நம்ம தேமுதிக பிரேமலதா அவர்களை ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் வந்து ஏமாத்தி இருக்காரு 2, 3 தடவ. அப்படின்போது இதுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா தான் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கறாங்களாம். பார்ப்போம் இறுதியில என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்டை சொல்லிருங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. யார் கூட்டணிக்கு வர்றாங்க, கூட்டணிக்கு வரல, படம் ரிலீஸ் ஆகுது, ஆவல அப்படின்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. இந்த பராசக்தி படம் கழுத ரிலீஸ் ஆகி தொலைஞ்சிட்டு போயிட்டு போகுது. அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. தயவு செய்து இளைஞர்கள் யாரும் வன்முறையை கையாளாதீங்க. நீங்க வன்முறையை கையாளுறீங்கன்னு வாயிலையாவது சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க வந்து எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம மேல பழிய போறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. நம்ம வந்து சொல்லிட்டு சும்மா போயிடுறது வந்து நம்மளோட குடும்பத்தை பாதிக்கும். அதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.